பீஸ்ஃபுல்லான லைஃப், நிம்மதியான வாழ்க்கை அப்படின்னு என்னென்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இதாங்க. மார்னிங் எந்திரிப்பேன், ப்ரஷ் பண்ணுவேன், 2 பக்கெட் மட்டும் எடுத்து வெளியே வச்சுட்டு டேப்லேருந்து ஓஸ் போட்டு வந்து வெளியே பக்கெட்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணிடுவேன். வெளியே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 செடி இருக்கும். டெய்லியும் 2 மணி நேரம் 1 மணி நேரம் தண்ணி ஊற்றுறதாங்க வேலை. அதில் நான் என்னென்ன பண்ணுவேன்னா, அப்படியே பக்கெட்டில் தண்ணி நம்பும்போது இந்த மாதிரி குச்சி எடுத்துகிட்டு, இந்த முன்னாடி பாதாம் மரம் இருக்குது பார்த்திங்களா. ஆக்சுவலி நிறைய பேர் வாதுமை மரம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கோயம்புத்தூரில் 80 வயசு பாட்டிக்கிட்ட கேட்டாலும் இது பாதாம் மரம்னு தான் சொல்கிறாங்க. எனக்கு சொல்லி கொடுத்தது பாதாம் மரம் தான். கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு இது பாதாம் மரம் தாங்க. போராடி கடைசியில் ஒரு பாதாம் காய்க்காக ரொம்ப போராடினேங்க. இதுதான் இந்த பாதாம் பழம். பக்கெட்லேயே வாஷ் பண்ணிட்டு நீட்டாக சாப்பிட ஆரம்பித்தாச்சு. செடிக்கு தண்ணியை ஊற்றிட்டு இருக்கிறத அப்படியே எடுத்து சாப்பிட்டே இருப்பேன். ஃபஸ்ட்டு இது நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த பாதாம் மரம். சப்போஸ் பாதாம் மரத்தில் பாதாம் பழம் இல்லைன்னு வைங்களேன், பக்கத்தில் நெல்லிக்காய் மரம் இருக்குது. நெல்லிக்காய் மரத்துலேருந்து ஏதோ 1-2 பழமாவது காயாவது இருக்கும். அன்சீசனாக இருந்தாலும் 1-2 இருக்கும். அது பறித்து சாப்பிடுவேன். அதுவும் இல்லாட்டினா நாட்டு மாதுளை நட்டு வச்சு ஒரு 2 வருஷம் ஆச்சு. அதில் ஏதோ 1-2 காய் இருக்கும், அதை பறித்து சாப்பிடுவேன். அதுவும் இல்லாட்டினா நம்ம வீட்டுக்கு ரைட் சைடு வந்து சக்கரைப்பழம் மரம் இருக்குது, அது பறித்து சாப்பிடுவேன். இந்த சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறேன் எனக்கு 2 வருஷம் ஆயிடுச்சுங்க. இந்த காமான சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்களும் இந்த மாதிரி பண்ணணுன்னா இப்போவே நட்டு வச்சாதான் நாளைக்கு நல்லா இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இதுதாங்க பீஸ்ஃபுல்லான லைஃப். மார்னிங் மட்டும்தான் என்ஜாய்மெண்ட்டாக ஜாலியாக என்னால் இருக்க முடியும். செடிக்கு தண்ணி ஊற்றும் போது மட்டுமே. சின்னதாக ஒரு இடம் இருந்தாலும் குட்டியாக ஒரு கார்டன் ஒன்று ரெடி பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருங்க. ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ ஆல்.